தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஆப்பிரிக்கால இருக்க எல்லா நாடுகளை பத்தியும் நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா பர்கினா ஃபாசோ இதை பத்தி நம்மளுக்கு நிறைய தெரிய காரணமே அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க அதிபர் இருக்கார்ல, இப்ராஹிம் ட்ராவோர். இவர் தான் இந்த மனுஷன் எவ்வளவு பெரிய மனசு அப்படின்றது இப்போ உலக மக்களுக்கு தெரிய வந்திருக்குங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நைஜீரியா ஏர்ஃபோர்ஸோட C-130 இந்த ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, இது இந்த போர்ச்சுகல் நாடு இருக்கு பாருங்க, இதை நோக்கி பயணப்பட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக எதுக்கு இந்த பயணம்னா, மெயின்டெனன்ஸ் இந்த விமானம் சார்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த பயணத்தையே மேற்கொண்டதாங்க. ஸ்கெடியூல் பண்ண மாதிரி அது கிளம்பிடுச்சு. கிளம்புன அந்த விமானம் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுது. அந்த விமானத்தை இயக்குனவங்க என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நாம இப்போ எமர்ஜென்சி லேண்டிங்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னா விமானத்தோடு சேர்ந்து நம்மளும் காலி ஆகிடுவோம், ஒழுங்காக இந்த எமர்ஜென்சி லேண்டிங்கை மேற்கொண்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கு அவங்க தேர்வு பண்ண இடம் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனையே. பர்கினா ஃபாசோ உங்களுக்கே தெரியும், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே இணக்கமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ளேயே சிவில் வார் போய்கிட்டே இருக்கும் அந்த கவர்மெண்ட். அதுவும் அங்கே ஃபியூ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி லீடர்ஸ் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்பேற்பட்ட கண்ட்ரிஸ். பர்கினா ஃபாசோ ஆண்டுட்டு இருக்கிறது யாருங்க? ஓகே ரைட்டு, இந்த நைஜீரியாவோட ஃபாரின் மினிஸ்டர், அவர் பேர் அல்காசிம். இவர் இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணார். ஆமாங்க, நம்ம விமானம் போர்ச்சுகல் நோக்கி போயிட்டு இருந்துச்சு, சடனாக பர்கினா ஃபாசோவில் எமர்ஜென்சி லேண்டிங்கை மேற்கொண்டுடுச்சு. அதில் இருந்த வீரர்கள் அப்படின்னு கொஞ்சம் இழுக்க ஆரம்பித்தார். செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்ன சார் ஆச்சு அவங்களுக்கு, எதனா ஆயிடுச்சா, கிராஷ் கிஷ் அது போகிறன்ட்டு. அப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணார்னா, கிராஷ் ஆகலைங்க, சேஃபாக லேண்ட் பண்ணிட்டோம். ஆனால் பர்கினா ஃபாசோவில் லேண்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆட்களை சிறை பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 11 பேருங்க. இந்த ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த அந்த பர்சனோட எண்ணிக்கை 11 பேர். இவங்க எல்லாரும் சிறை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அந்த மினிஸ்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் நைஜீரியாவோட ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் ஒன்றும் விதி மீறிலாம் பர்கினா ஃபாசோவில் லேண்டிங்லாம் மேற்கொள்ளலை. இந்த இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் லேண்ட் பண்ணோம். எங்கள் எமர்ஜென்சி டைமில் உயிர் தானங்க முக்கியம், அப்படி இருக்கிறனால லேண்ட் பண்ணோம். எங்களுக்கு என்ன ஆசையா பர்கினா ஃபாசோவில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள் விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பேசஞ்சர் பிளேன் இன்னொரு நாட்டில், எதிரி நாட்டில் போய் லேண்ட் பண்ணுறது வேற. ஆனால் ஒரு நாட்டோட ராணுவம் சார்ந்த விமானப்படை சார்ந்த ஒரு விமானம் இன்னொரு நாட்டில் போய் லேண்ட் பண்ணுதுன்னா அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமா பார்க்கப்படும். இதனால தான் பர்கினா ஃபாசோ கொஞ்சம் கூட யோசிக்கல, எல்லாருமே தூக்கிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 11 பேரையும். ஆக்சுவலாக இந்த விஷயம் பெருசாகவே நைஜீரியா அரசு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோங்க, எங்கள் மேலே தான் தப்பு புரியுது, ஏன்னா எங்கள் நாட்டோட விமானப்படை சார்ந்த ஒரு விமானம் அங்கே வந்து இறங்கியிருக்கு, மிலிட்ரி பர்சனல் உள்ளே இருக்காங்க, நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பர்கினா ஃபாசோ கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் தரப்புலையும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. இவர் சொல்லலை, இவர் இந்த செகண்ட் வரைக்கும் சீனில் வரல, நான் போக சொல்கிறேன். ஆனால் அந்த கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்களோட வான்வழி இருக்குல்ல, அந்த ஏர் ஸ்பேஸுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா எங்களுக்கு ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணணும். எமர்ஜென்சி லேண்டிங்கை நீங்கள் மேற்கொண்டதாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லணும். ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லையே. அப்போ நீங்கள் எங்கள் நாட்டு எதுக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஏதாவது இங்கே ஸ்பை பண்ணி எங்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்க வந்தீங்களா? அதுவும் விமானப்படை சார்ந்த விமானம், நாங்கள் எப்படி இதை ஈஸியாக எடுத்துக்க முடியும்? அதனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ஓவர் ஃப்ளைட் கிளியரன்ஸ் இருக்குல்ல, அதை வாங்காமல் யார் எங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்சாலும் அது இல்லீகல் தான், தப்பு தான். இதில் இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸு அப்புறம் ஸ்டாண்டர்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு வர்றது, நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் கைது பண்ணது கரெக்டான விஷயம். இப்போ ஒன்று புரிஞ்சிருக்குல்ல, செக்யூரிட்டி கன்சர்ன்றது எல்லா நாட்டுக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுக்கு ஆளுங்களை அமைச்சிருக்கீங்க, உண்மையிலேயே போர்ச்சுகல் தான் போகிறாங்களா இல்லை எங்கள் நாடு சார்ந்து வந்திருக்காங்களா நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க கஸ்டடியில் எடுத்துதான் ஆகணும்னு பர்கினா ஃபாசோ கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ஆப்பிரிக்கா கண்டம் இருக்குல்ல, முழுக்க பதட்டம் ஏற்பட காரணமே இந்த 2 நாடுகள் தரப்புல இருந்து ஏதாவது பிரச்சனை கிரியேட் ஆயிடுமோ புதுசா அப்படின்ற பயம் தொற்றது தான். இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஃப்ளைட் க்ரூ அப்புறம் 9 பேசஞ்சர்ஸ், ஒட்டு மொத்தமாக 11 பேர், எல்லாமே இந்த ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவங்க. நைஜீரியாவோட ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது செம பேனிக்கு. என்ன இது போல ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க தான் இப்போ முடிவு எடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க தான் இப்போ எடுக்கணும். பர்கினா ஃபாசோவில் இவங்க செஞ்சது தப்பு தான் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, வேற யாரும் நைஜீரியா. அப்போ என்ன முடிவு எடுக்க முடியும்? ஒரு மாதிரி விழி பிதுங்கி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்கினா ஃபாசோ, நைஜீரியா இந்த 2 நாடுகள் தரப்பிலிருந்து அஃபிஷியல்ஸ் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக பர்கினா ஃபாசோவை நைஜீரியா கன்வின்ஸ் பண்ணி எங்க உட்காந்து பேசுவாங்க, பிரச்சனை முடிச்சுப்போம் அப்படின்னு கேட்கவே அவங்க இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவும் சொல்லிட்டாங்க பர்கினா ஃபாசோ கவர்மெண்ட். ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவான டெவலப்மெண்ட் எதுவுமே வரலங்க. 2-3 நாட்கள் வரைக்கும் போகுது அந்த டிப்ளமசி சார்ந்த விஷயங்கள்லாம்.
ஆனால் எதிலுமே தெளிவான முடிவு எடுக்கப்படவே இல்லை. அந்த மனுஷன் உள்ள வர வரைக்கும். வேற எந்த மனுஷன்? இப்ராஹிம் ட்ராவோர் இருக்கார்ல, பர்கினா ஃபாசோட பிரசிடென்ட். அவர்கிட்ட இவங்க சந்திச்சு பேசுறாங்க நைஜீரியன் அஃபிஷியல்ஸ்லாம். அதுக்கப்புறம் தான் முடிவே கிடைச்சிது. அவர் உள்ள வராமல் இருந்திருந்தா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் மக்களே. உலகம் ஏற்கனவே அமைதியின்மையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆப்பிரிக்க கண்டத்தில் இது போல ஏதாவது விஷயம் பெருசாக வெடிச்சிருந்துச்சு, உலகம் இன்னொரு அமைதியின்மையை பார்த்துருக்கோம். ஒரு வழியாக இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மனுஷனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயா சாமி, ஏதாவது தப்பு நடந்திருக்கு, பார்த்து எதனா பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த நைஜீரியன் டிப்ளமேட்ஸ் இருக்காங்களே, அவங்க இதுக்கப்புறம் அந்த கைது பண்ணப்பட்ட நபர்கள் இருக்காங்க பாருங்க, நைஜீரியா ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவங்க, இவங்களை மீட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணிட்டாரா அந்த மனுஷன். இதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அந்த பிரிசனர்ஸாக இருந்தவங்க அந்த டைமில் அப்படி தான் சொல்லணும், அவங்களும் சந்திச்சும் பேசியிருந்தாரு. Warm greetings and felicitations from His Excellency President Bola Ahmed Tinubu. He has been very concerned about hearing from you if the plane is in a condition to fly back. And then, decide what it was like. If not, President Traore and IGN offered to assist in fixing any technical issues we may have so that we can convey you back. Happy to see you once again. Thank you. அந்த 11 பேரை சந்திச்சு முடிச்சாச்சா? அவங்க யார் யார் முகம் போல தெரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் இப்ராஹிம் ஒரு ஆர்டரை போட்டாருங்க. சரி, ஓகே, நடந்து போச்சு, எதுக்கு இதை மனசில் வச்சிருக்கணும், அந்த 11 பேரை ரிலீஸ் பண்ணுறீங்கப்பா அப்படின்ட்டாரு. அந்த நாட்டோட பிரசிடென்ட் சொன்ன விஷயம், 11 பேரை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஒரு வாரம் வரைக்கும் எல்லாருமே அடைச்சி வைக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களை சேஃபாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த கானா இருக்குல்ல, அது ஒரு ஆப்பிரிக்கா நாடு, அந்த பகுதியில் லேண்ட் பண்ண வச்சு அங்கேருந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸை நைஜீரியர்ஸ் மேற்கொள்கிற மாதிரி தான் இவங்கள ரிலீஸ் பண்ணியிருந்துச்சு பர்கினா ஃபாசோ கவர்மெண்ட். Please stand there so that you will appear properly. Okay, gentlemen. Okay, gentlemen. Yes, sir. Also one video. Yeah, me phone so. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரே வினதாக இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இப்ராஹிமோட இந்த பெரிய மனசு இருக்குல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.